மது ஒரு தரம் குடிச்சிட்டா விடவே விடாது. இப்போ உள்ள மதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஒரு இளவட்டம் தொடர்ந்து குடிச்சாண்டா அவனுடைய உள்ளுறுப்புக்கு பூராமே அழிஞ்சிருது. இறைவனால் படைக்கப்பட்ட ஆண்மையும் இல்லாமல் போயிடுது. அந்த காலத்துலலாம் பட்டச்சாராயம் காய்ச்சி குடித்தவங்க 16 உள்ள வந்தாங்க. இந்த காலத்தில் குவாட்டர் அடித்து 5 வருஷம் குடித்தாண்டா அவனுக்கு பிள்ளையே இல்லை. ஏன்னா பார்த்தாலும் பிள்ளைக்கான ஆஸ்பத்திரி தான் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. வருங்காலத்தில் மிலிட்ரி கூட ஆள் கிடைக்காது இருக்கு. காரணம் மது தான். ஆனால் மதுவை எக்காரணத்துக்கணும் தொடவே விடாது. மதுவால் அழிவு தான், அத்தனை மதிப்பும் போயிடும். எந்தபடி சொத்துக்காரனாக தான் குடியாரப்ப என்று உறவத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் இளைஞர்கள் யாரும் மதுவுக்கு அடிமையாகி விடாதீர்கள். ஆடு வச்சிருந்தும் மாடு வச்சிருந்தும் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தும் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தும் 5-6 குறுக்கம் மஞ்சை வச்சிருந்தும் 4 மரச நின்று வச்சிருந்தும் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தும் அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும். அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும். ஆடு வச்சிருந்தும் மாடு வச்சிருந்தும் 500 செம்மறி ஆடு வச்சிருந்தும் புள்ளி வச்சிருந்தும் 5-6 குறுக்கம் நஞ்சை வச்சிருந்தும் 4 மரச நின்று வச்சிருந்தும் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தும் அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும். அத்தனையும் போதும் குடியால் வறுமை உண்டாகும்.
செத்து